ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதவாய நமக. ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது மிஸ்டு கால் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது யார் என்னையா அப்படின்னு கேட்டோம். அப்போ ஒரு டைம் கேட்டார். சாமி எப்போ வரலாம், என்ன வரலாம், உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. இல்லையா அப்படின்னோம். நம்ம நியூஸில் நிறையா இது மாதிரி பார்த்துருக்கோம், வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கோம், கோயிலையும் பார்த்துருக்கோம். அவர் வெளிநாடு போக முன்னாடி இங்கே வந்துட்டு போனார். சில விஷயங்கள் சொன்னோம். அவர் அங்கே மசூதிக்கும் போவார். நம்ம ஆன்மீகத்திலேயே ரொம்ப ஈடுபாடு, நல்ல தேவாரம் திருவாசகம்லாம் பயங்கரமாக சொல்லுவார். சரி அப்படின்ட்டு என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம போகும்போதே அதை சொன்னோம். அவர் அந்த நேரம் ஏற்றுக்கரல. என்ன ஏற்றுக்கரலன்னா, யாரும் சங்கட்டமாக நினச்சாலும் நினைப்பீங்க. இருந்தாலும் இதுதான் உண்மை. அவர்கிட்ட சொன்னதை நான் மறைக்காமல் அப்படியே சொல்லிடுறேன். அப்போ அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, நீங்கள் ஆன்மீகம்லாம் ஓகே தான், நல்லது தான். இந்த பற்றை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குடும்ப பற்று இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த பாதை ஸ்பீடாக போயிடலாம். அதுக்காண்டி உங்கள் மனைவியை பார்க்காதீங்க, பிள்ளை குட்டிகளை பார்க்காதீங்க, அதை சொல்ல வரல. என்ன தேவையோ, என்ன அடிப்படை உங்கள் குழந்தைக்கு தேவையோ, உங்கள் மனைவிக்கு தேவையோ அனைத்தையும் பூர்த்தி பண்ணணும். அது கடமை, ரைட்டா? ஆனால் அளவு கடந்த இந்த பற்றுங்கிறது ஆபத்து. எப்படி? அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க பாருங்க, இது என்றைக்குமே ஆபத்து. ஒரு லிமிட், ரைட்டா? வெறுக்கவும் சொல்லலை, தலையில் தூக்கி வச்சு ஆடவும் சொல்லலை. எதாக இருந்தாலும் லிமிட்டாக இருந்துக்கங்கய்யா. அதுதான் ஒன்றும் குழப்பம் இல்லை. வேறு உங்கள் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குது, தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க, அனைத்து தெய்வங்களும் சமம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சாமி உயர்ந்தது, இந்த சாமி உயர்ந்தது, அந்த மதம் இந்த மதம், அதெல்லாம் உங்கள்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை. எனக்கு தெரிய இந்த ஒரு சிறுகுறை தான் அப்படின்னா. சரியா? கடைசியில் போனார், சம்பாரிச்சார், வந்தார். இப்போது கொஞ்ச நாளாச்சு போல் வந்து இந்த பணத்தை இட்டு பிரச்சனை வந்து மனைவி எல்லாம் ரொம்ப தரைக்குறைவாக பேசி விட்டுட்டு போயிட்டாங்க போல். இப்போது அன்னைக்கு ஒரு கொரோனாவுக்கெலாம் முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின நபர் இன்றைக்கி அந்த யாவும் வந்து இப்போ பேசுகிறார். சாமி நீங்கள் அன்னைக்கு சொல்லும் போது என்ன சாமி நம்ம நல்லவர்னு நினச்சி வந்தோம், இப்படி பேசுகிறாரு. எல்லாமே லிமிட்டாக வச்சுருங்க. பிள்ளை குட்டிய மேலே, மனைவிய மேலே, இது உங்களுக்கு பின்னாடி ஆபத்தாக வரும். அந்த மனசு உங்களுக்கு தாங்கக்கூடிய பக்குவம் இல்லைன்னு அன்றைக்கி நான் உங்களை உண்மையிலே தப்பாக நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. ஏன்டா, பிள்ளை குட்டியும் போயிடுச்சு, மனைவியும் போயிடுச்சு, துட்டும் போயிடுச்சு. இது என்ன சாமி வாழ்க்கை? அது என்ன? அப்போ தான் எனக்கு சங்கடமாகவும் இருந்தது. நிறைய பேர் இது மாதிரி ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அலறிக்கிட்டு தர்றாங்க. சரியா? நம்ம என்ன சொல்கிறோம்னா, வாழ்க்கைன்னு தத்துவத்தை உணரணும். யாரையும் கடமையிலேருந்து மீறவே சொல்லலை. இன்றைக்கி நம்மள்ட்டையும் ஆன்மீகத்தில் உள்ளவங்கெல்லாம் ஐயா கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இது கலியுகம். அப்படி இருப்பது என்பது வாழ்க்கையில் ஒத்து வர, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆன்மீகம்ங்கிறது ஒரு பாதை. அது ஒரு கண்ணாக பார்த்துக்க, இதை ஒரு கண்ணாக பார்த்துக்க. ஏன்டா, பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, கடமைகளை மீறக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க, தன்னுடைய கடமைகள்லேருந்து தவறாதீங்க அப்படின்னு தான் நம்மள்கிட்ட வர்றவங்கள்ட்ட ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுறவங்க ஓரளவு நிம்மதியாக இருக்கிறாங்க. சரியா? இன்றைக்கி அவர் வந்து அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் ஓரளவு இருந்ததுனால இவ்வளவு சொத்து சுகம் போனாலும் ஓரளவு தைரியமாக, கொஞ்சம் மற்றவங்கள மாதிரி தவறான முடிவுகள் எடுக்காமல், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் ஐயா, நான் யாருக்கும் துரோகம் இல்லாததுன்னு ரொம்ப விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். சரியா? அது மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகங்களும், யாருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் பண்ணிடாமல் ஓரளவுனாலும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். இறைவன் இறைவன் இறைவன், எனக்கு தெரிஞ்ச பாடம் அதுதான். ரைட்டா? இறைவனை இருக்க பற்றிருக்கேங்க. ரைட்டா? இருக்க பற்றி கொண்டு உறவாடுங்க. சண்டை போடணுமா, கோபமாக இருக்கா, நல்லா சண்டை போடுங்க, திட்டுங்க. ரைட்டா? அந்த உரிமையோடு கேளுங்க, ஏன் அப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதனுடைய இன்பத்தை உணர்ந்தா தான் தெரியும். சரியா? அதாவது ஆன்மீகத்தில் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக போங்கன்ட்டு. சில நேரங்களில் கொஞ்சமாவது ரோஷமும் வேணும்.
என்ன ரோசப்படணும் அப்படின்னம்னா, அடுத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாவது வாழணும் அப்படின்ட்டு நினைக்கணும். அவங்கள காட்டிலும் நம்ம என்ன சொல்றோம், அடுத்தவங்க உயர்ந்துட்டாங்கன்ட்டு நெனச்சு பொறாமப்படுற நம்ம சொல்லல. நம்ம நம்மளுக்கு நிறைவாண்டாலும் வாழணும்ல. நம்ம மனச்சாட்சிக்கு நிறைவா வாழ்ந்தா போதும். அடுத்தவங்க என்ன வேண்டாலும் சொல்லட்டும். அதுக்கு இறைவன் அடுத்தவங்கள சில நேரம் தூண்டி விடுவான். சில நேரம் தூண்டி விடுவான்டா, நம்மள்ட்ட சொல்லி சொல்லி பார்ப்பான். நம்ம கொஞ்சம் அலட்சியமா, சரி இருக்கட்டுமே பையன் பார்ப்போம் பார்ப்போங்கும்போது, மீண்டும் மீண்டும் சீண்டிக்கிட்டே இருப்பான். அது இறைவன் செயல். நம்ம எது நடந்தாலும் இறைவன் செயல், இறைவன் செயல்ன்னு போகணும். ஒரு 2, 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்த, அடுத்தவங்க சொன்னதுனால சீக்கிரம் நடந்த விஷயங்கள். இப்போ இந்த ஸ்கூல் அப்ரூவலும் கொஞ்சம் அசால்ட்டா என்ன நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 2, 3 பேரு நம்ம ஸ்டாஃப்கள்ட்ட, "உங்க ஸ்கூலுக்கெல்லாம் அப்ரூவல் வராது. நீங்க எல்லாம் வாங்கவே முடியாது. அதெல்லாம் நடக்காது. உங்கள நம்பி சேர்த்தவங்களையெல்லாம் நீங்க அப்படி பண்ண போறீங்க, இப்படி பண்ண போறீங்க" அப்படின்னு சொல்ல சொல்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேகம் வந்துச்சு. என்னடா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாங்க முடியாது, வாங்க முடியாது. வாங்குனவங்கலாம் மனுஷங்க தானே! எப் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களும் மனுஷங்க தானே! கவர்மெண்ட் ரூல்ஸ்ல என்ன பண்றோமோ, அது நம்மளுக்குன்னு ஒரு சட்டமா இருக்க போது, அது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அதுக்கு மேல கோர்ட்டுன்ட்டு ஒண்ணு இருக்கு. கடவுள்னு ஒண்ணு இருக்குது. நீதிபதி இந்த மாரியெல்லாம் எவ்வளவோ இருக்காங்க. நம்ம சரியா இருக்கும்போது ஏன் கிடைக்காது கிடைக்காதுன்ட்டு அந்த தீவிரமா நம்ம இவங்க கண்ணுக்கு முன்னாடி வாங்கி காமிக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை வேணும். ஒருத்தர் உதாசீனப்படுத்துறாங்கட்டா சண்டை போட்டக்கூடாது. அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது அது முட்டாள்தனம். உன்னையால முடியாது, உன்னையால தெரியாது அது இதுன்னா அவங்கள்ட்ட போய் ஈச்சுக்கிட்டு கிடைக்கிறத காட்டிலும், அவங்க வாயாலேயே புகழ்ற அளவுக்கு நம்ம நடக்கணும். ஆத்தாடி இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு. சரியா? அந்த ஒரு உந்துதல் வேணும். இப்ப இந்த வேலைகள்லாம் நடக்குது. நம்ம அந்த கோயில் பில்டிங் வேலை, ஏனாதி கோயில் வேலை, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிப்பேன்னு நெனச்சோம். இதில மட்டும் கொஞ்சம் மறைச்சு பேச வேண்டியிருக்கு. ஒரு ஐயா ஒருத்தர்ட்ட போய் அடையாளம் சொன்னாராம். "ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாரி ஒரு கட்டடம் இருக்கும். அங்கே வாங்க." எப்படி? "பாழடைஞ்ச பில்டிங் மாரி ஒரு இடம் இருக்குமா, அங்கே வாங்க" அப்படின்னாங்களாம். அவங்க என்னிட்ட சொன்னாங்க. "சாமி இத சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இப்படிலாம் சொல்றாங்கன்னு." சொன்னா சொல்லிட்டு போறாங்க விடுங்க. அது ஆண்டவன் விட்டு, அவன் எப்போ நினைக்கிறானோ அவன் அத பண்ணிட்டு போகட்டும். நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறது மாரி இருந்துகிட்டு இருக்கோம். அது அவன் பாடு அப்படின்னோம். இது எல்லாமே ஆண்டவன் வேலை தான். அதுக்கு பிறகு ஒருத்தர் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இதே ஒரு செய்தி காதுலயும் நேரடியாவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஏற்கனவே பிளான் போட்டு குடுத்துட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த இடம் எனக்கு எப்படி ஆகும்? நம்ம அன்னைக்கு இந்த ஆன்மீக குறிப்புண்டு நம்ம வச்சிருக்கோம். அதில போட்டு விட்டோம். இந்த பெயிண்டிங்கோ, இந்த பெயிண்டோ, இந்த கலரோ நம்ம 2008ல போட்டிருக்கோம். எப்படி 2008ல அதுக்கு ஆதாரமே நம்மள்ட்ட இருக்குது. பெயிண்ட் அடிக்க முன்ன கட்டடம் உருவாக முன்னாடியே சிஸ்டத்தில வரைஞ்சு, இந்த கட்டடம் எப்படி வரும்? என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்? எங்கனங்கன என்னென்ன இருக்கும்ன்ட்டு கம்ப்யூட்டர்ல வரைஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோவெல்லாம் இன்னும் இருக்கு. 2008லயே. சரியா? அதனால அப்படி சொன்னதுனால ஆண்டவனுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு போல. சரி அத கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்ட்டு, இப்ப இத ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் அடுத்து இந்த பில்டிங் ஆரம்பிக்கணும்னு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, சாதாரண மனிதர்களா இருந்தாலும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரோசம் வரணும். அடுத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிக்கணும்னா எப்படி வாழ்றது? ஒண்ணும் வேண்டாம். கடன் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து எந்திரிக்க ஒரு குச்சி, மானத்த மறைக்க ஒரு ஆடை. அவ்வளோதான். இதுதான் என்னைய பொறுத்த மட்டுக்கும் நிம்மதியான வாழ்வு. அதுக்கு மேல முடிஞ்ச அளவு உழைக்கிறோம். ஆண்டவன் குடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம அனுபவிச்சுக்கிறலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. கடன வாங்கி, கைமாத்து வாங்கி, இப்ப சில பேர் அடுத்தவங்க வண்டி வச்சிருக்காங்கன்ட்டு கடன வாங்கி, உடன வாங்கிட்டு அப்புறம் டியூ கட்ட முடியாம, அந்த மாரியெல்லாம் இருக்காம, ஆண்டவன் குடுக்குறான்டா அனுபவிக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. அதுக்கு பிறகு எக்காரணத்த கொண்டும் நம்ம நல்லபடியா இருக்கணும். குழந்தை குட்டிகள் நல்லபடியா இருக்கணும். அடுத்த பிறப்புக்கு விதை போடணும் அப்படின்னம்னா, தர்மம், தானம், ஆண்டவன், கருணை, ஆண்டவன அனுதினமும் மறக்காம இருக்கிறது. சரியாய்யா? ஒரு பிரச்சனைன்ட்டு வந்தவொடனே கோயிலுக்கு போயிட்டு, பிரச்சனை தீர்ந்தவொடனே அது கிடக்கு, அவர் கிடக்காரு அப்படிங்கிறது மாரி இல்லாம, அனுதினமும் ஆண்டவன் எந்த சாமி உன் மனசுல ஒண்ணு உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சாமிய பிடிக்கணும். எப்படியா? ஒரு சொல்லுவாங்க.
உன்னையே விரும்புறதை காட்டிலும் நீ விரும்புறதை காட்டிலும் உன்னையே விரும்புறதோட வாழ பழகு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு சில தெய்வங்கள் வந்து உன்னை விடாமல் திகத்திக்கிட்டே இருக்கும். அதுகிட்ட நீ போயிட்டேன்னு வச்சுக்கவேன், ரொம்ப ஈஸியாக பின்னாடி ஓடிடலாம். ஏன்னா அதெல்லாம் கர்மா சம்மந்தப்பட்டது. ரைட்டா? அதனால் நம்ம அப்போ இந்த சாமி எனக்கு பிடிக்குது, இதை நான் பண்ணக்கூடாதா, இன்னொரு சாமி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னோம்னா, அதை மெயினாக வச்சுக்க, இதை சப்ஸ்டியூட்டாக வச்சுக்க, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு போ. எது உனக்கு கேள்விக்கு பதில் கிடைக்குதோ அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஒன்று ஒரு குலசாமியாக இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு உதாரணம். குலதெய்வத்தை இன்னைக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மறக்கவும் கூடாது. ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்குது, அது அதிகமாக உறவாடுது அப்படின்னோம்னா அதையும் இதையும் சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கிட்டு கூட போகலாம். சரியா? ரெண்டையும் சேர்த்து வணங்கி கொண்டு போகலாம். அதுக்கு உண்டான விளக்கத்தையும் விடையவும் அதுவே சொல்லும். ரைட்டாகும். இஷ்டசாமி எந்த சாமி உன்னிட்ட பேசுதோ அந்த சாமி வந்து அது வராததுக்கு என்ன காரணம், அது பேசாததுக்கு என்ன காரணம், இது சொல்லி கொடுத்துரும். இல்லை இது வருதா அதை சொல்லி கொடுத்துரும். சரியா? அதுக்காண்டி தான் சப்போர்ட்டுகள் வேணும் அப்படிங்கிற